விஜய் அவர்களுக்கு கடைசி படம் அப்படிங்கிறனால ஒரு ட்ரிபியூட் மாதிரி வந்து கடைசி 6 நிமிடங்கள் விஜய் சார்ந்த நிறைய விஷயங்கள் இடம்பெற போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. என்ன சார் பிளான் பண்ணியிருக்காங்க? கட்டாயமாக அதில் வந்து படத்தில் அதற்கான ஒரு பாடல் காட்சின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து விஜய் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இதற்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் அது இது எல்லாமே வரும். அரசியல் ரீதியாக ஏதாவது அதில் இடம்பெறுமா? இப்போ சிவகார்த்திகேயன் வந்து விரும்புகிறாரா ஒரே நல்ல மோதல் அப்படின்னு? அதுதாங்க எனக்கு பெரிய அதிர்ச்சி. திடீர்னு ஒரு தகவல் சொல்கிறவங்க கொஞ்சம் ஆத்தென்டிக்கான ஏரியாவிலேருந்து சொல்கிறாங்க. அதற்கு சில ஆதாரங்களோடு சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயன் தம்பியாக நினைக்கிறாரு. இன்னொன்று ஏற்கனவே யாரும் கொடுக்காத வாய்ப்பை விஜய் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ரஜினி படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் சிவகார்த்திகேயன். ரஜினி வேணான்ட்டார். குப்பேடா கிளியில் வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணார். ஒரு சீன் எப்படியாவது வந்துடணும் அஜித்தோட. அங்கே அஜித்தும் கட்டை போட்டாரணும் அப்படின்ட்டார். பட் இங்கே அவர் விருப்பப்படும் பொழுது வெங்கட் பிரபுக்கு ஒரு சுயநலம். நம்ம அடுத்து சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ணுறோம், விஜயோட சேர்ந்து நடிக்க வச்சோம்னா அது ஒரு மைலேஜாக இருக்கும். நம்ம படம் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய மைலேஜாக இருக்கும்லாம் அவர் பிளான் பண்ணார். சிவகார்த்திகேயன் வந்து வெங்கட் பிரபு பண்ணல, சிவகார்த்திகேயன் தான் வெங்கட் பிரபு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் 9ஆம் தேதி வெளியாக இருக்குது, 27ஆம் தேதி ஆடியோ லான்ச் நடைபெற இருக்குது. இந்த சூழலில் இன்றைக்கி வந்த செய்தி அதிகாரப்பூர்வ தகவலில் விஜய் அவர்களுக்கு கடைசி படம் அப்படிங்கிறனால ஒரு ட்ரிபியூட் மாதிரி வந்து கடைசி 6 நிமிடங்கள் விஜய் சார்ந்த நிறைய விஷயங்கள் இடம்பெற போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. என்ன சார் பிளான் பண்ணியிருக்காங்க? கட்டாயமாக அதில் வந்து படத்தில் அதற்கான ஒரு பாடல் காட்சின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து விஜய் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே இதற்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள் அது இது எல்லாமே வரும். அது என்னென்னா படத்தோடு சம்மந்தம் இல்லாமல் தனியாக துண்டாக அந்த டைட்டில் கார்டில் வரும் போல இருக்குது. ஓகே, படம் முடிஞ்சதுக்கப்புறம். ஆமாம் அது ஏற்கனவே இருக்குது, பிளான் பண்ணது தான். அரசியல் ரீதியாக ஏதாவது அதில் இடம்பெறுமா? அரசியல் வந்து படத்தில் இருக்கும். இல்லை, அது முடிஞ்சதுக்கப்புறமா அவருடைய அரசியல் என்ட்ரினால தான் கடைசி படம். இல்லை, அப்படி பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த பேசுகிறவங்க வேணால் ஏதாவது அரசியலுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அரசியல் நேரடியாக அதுக்குள்ளே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வர படங்கள் எல்லாமே 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. படம் வந்து விமர்சனம் ஆனதுக்கப்புறம் படத்தை ட்ரிம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் பேசியிருந்தோம். இந்த படமே 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. நீங்களும் இன்னைக்கு பேசியிருந்தீங்க 3 மணி நேரம்லாம் இல்லை, 3 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், அதில் அவங்கள்ட்ட விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இப்போ தான் ட்ரிம் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் ஃபைனலாக நாங்கள் முடிவு பண்ணலன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் முடிந்த அளவு குறைச்சி தான் பண்ணுவாங்க. 3 மணி நேரம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல் பராசக்தி அந்த படம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வலைப்பேச்சில் பேசியிருக்கீங்க ஒரே நாளில். கடைசி நேரத்தில் என்ன சார் ஏதோ பின்வாங்கிட்டு தான் ஒரு தகவல் வருது. ஒரு புறம் சிவகார்த்திகேயனுடைய விருப்பம், இன்னொரு பக்கம் இவங்களுக்கு தெலுங்கில் ஒரு 3 படம் பெரிய படங்கள் வருது, பிரபாஸ் படம்லாம் வருது. அப்போ இவங்களுக்கு டோட்டலாக தியேட்டரே கிடைக்காது. 14ஆம் தேதி இவங்க வந்தாங்கன்னா தியேட்டர் கிடைக்காது. ஓகே, அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 10ஆம் தேதியே வந்துடுவோம், ஜனநாயகன் 9 இது 10ஆம் தேதின்னு வரும்பொழுது ஒரு 4 நாள் கலெக்ஷனை நம்ம தெலுங்கில் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமா சேர்ந்து தான் ஒரே நாளில் ரிலீஸுங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க. நம்ம இதை பேசின பிறகு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கம்பெனியை தொடர்பு கொண்டு இது மாதிரி செய்யாதீங்க, எங்களுக்கு ப்ராப்ளம். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து தியேட்டர் அட்வான்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஜனநாயகன் படத்தை பெரிய விலைக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்க ஒரே நாளில் வந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன டிவைட் ஆகும். ஸோ அது எல்லாமே மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம்னு இவங்க போர்க்கொடி தூக்கி அதுக்கப்புறம் சரி ரைட்டு ஆந்திராவில் தெலுங்கில் வேணால் ஒரு வாரம் கழித்து நம்ம பராசக்தி ரிலீஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்ம ஏற்கனவே திட்டமிட்டபடி 14ஆம் தேதியே வரலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இங்கே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, தெலுங்குல வந்து 21ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி தகவல் வந்தோடனே சிவகார்த்திகேயனை வந்து நிறைய பேர் விமர்சனம், நீங்களுமே சிவகார்த்திகேயன் வந்து விமர்சனம் பண்ணி போட்டிருந்தீங்க. ஸோ சிவகார்த்திகேயன் வந்து விரும்புகிறாரா ஒரே நல்ல மோதல் அப்படின்னு? அதுதாங்க எனக்கு பெரிய அதிர்ச்சி. ஆக்சுவலாக நான் உங்களுக்கே தெரியும், நம்ம பலமுறை பேசும்போது சிவகார்த்திகேயன் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் விஜயை தன்னுடைய அண்ணன் நான் நினைக்கிறாரு, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நானே உங்கள் சேனலில் மட்டும் இல்லை ஏராளமான சேனல்களில் பேசியிருக்கேன். ஆனால் திடீர்னு ஒரு தகவல் சொல்கிறவங்க கொஞ்சம் ஆத்தென்டிக்கான ஏரியாவிலேருந்து சொல்கிறாங்க. அதற்கு சில ஆதாரங்களோடு சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அவங்க வந்து நான் தயாராக இருக்கேன், உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேணாலும் தர்றேன், நீங்கள் ஒரே நாளில் வாங்க அப்படின்னு அவர் சொன்னதாலாம் தகவல் இருக்குது. அதை கேள்விப்பட்டனே எனக்கே பெரிய ஷாக்காகி போச்சு. என்னடா அது, அவர் வந்து சிவகார்த்திகேயன் தம்பியாக நினைக்கிறாரு. இன்னொன்று ஏற்கனவே யாரும் கொடுக்காத வாய்ப்பை விஜய் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ரஜினி படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் சிவகார்த்திகேயன். ரஜினி வேணான்ட்டார். குட்பேடா கிளியில் வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணார். ஒரு சீன் எப்படியாவது வந்துடணும் அஜித்தோடன்னு.
அங்கே அஜித்தும் கட்டை போட்டார் அப்படின்ட்டாரு. பட் இங்கே ஒரு விருப்பப்படும் பொழுது வெங்கட் பிரபுக்கு ஒரு சுயநலம், நம்ம அடுத்து சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ணுறோம், விஜயோட சேர்ந்து நடிக்க வச்சோம்னா அது ஒரு மைலேஜாக இருக்கும், நம்ம படம் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய மைலேஜாக இருக்கும்லாம் அவர் பிளான் பண்ணார். சிவகார்த்திகேயன் வந்து வெங்கட் பிரபு பண்ணல, சிவகார்த்திகேயன் தான் வெங்கட் பிரபு பண்ணாரு. ஆமாம், சிவகார்த்திகேயன் தான் எல்லா பெரிய ஹீரோக்களோடையும் ஒரு சீன் வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவர் வெங்கட் பிரபுட்ட சொல்லும்போது உடனே அதை விஜய் காதுக்கு கொண்டு போய் விஜய் ஓகே சொல்கிறார். அப்போ விஜய் வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கார். அது துப்பாக்கி சும்மா வர்றது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி வர எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டைலாக்கு, எனக்கு பிறகு நீ தான் இந்த இண்டஸ்ட்ரியை பார்த்துக்க போகிறாங்கிற அளவுக்கு ஒரு டைலாக் வைக்கிறாங்க. அப்போ அவ்வளோ தூரம் பெருந்தன்மையாக நடந்துக்கிற ஒரு மனுஷன்ட்ட நீங்கள் இப்படியா நடந்துப்பீங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதன் விளைவாக தான் நம்ம வீடியோ போட்டது. நமக்கு தனிப்பட்ட முறையில் நான் சிவகார்த்திகேயனுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம். பட் இதில் நம்ம கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு, என்னடா அது இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. சிவகார்த்திகேயனுக்கு வந்து உண்மையிலேயே வந்து கண்டென்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கனால ஜனநாயகன் கூட மோதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவா, இல்லைனா விஜய் அவர்கள் இடத்து கடைசி படம் அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவா, இதனால் ஒரே நாளில் மோதணும் அப்படிங்கிற ஒரு அவருக்கு தோணுச்சு? இல்லைங்க, விஜய் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார். அவரோடு ஒரு படம் வந்து ஜெயிச்சிருச்சுன்னு வைங்களேன், ஜெயிக்குதோ அல்லது ஈக்குவலாக ஒரு கலெக்ஷன் ஆகுதோ அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் பேசப்படுதோ, எதுவாக இருந்தாலும் அவருக்கு ப்ளஸ் தானே. எவ்வளோ பெரிய ஹீரோ எடுத்து வந்தார்ப்பா அவர், எவ்வளோ தைரியம்டா அப்படிம்பாங்கல்ல. ஸோ அதை அவர் விரும்புகிறார். ஓகே. இன்னொன்று வந்து இப்போ விஜய் படம்னாலே நம்ம படம் வர வேண்டாம்னு ஒதுங்கி போகிற பல ஹீரோக்கள் மத்தியில் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய தைரியமாக நினைக்கலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவர் ஒரு ப்ளஸ் ஆகும்னு நினச்சிருப்பார் போல இருக்குது. இன்னொன்று படத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை. படம் வந்து பிரமாதமாக இருக்குது, அது வந்து ஒரு முக்கியமான கண்டென்ட்டு, தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரு கண்டென்ட், முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற ஜென்சி கிட்ஸு பார்க்க வேண்டிய ஒரு படம், அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு படத்தை இவ்வளோ பெரிய படத்தோடு மோதி யாருக்கும் போய் சேர விடாமல் பண்ணுறதுக்கு இன்னொரு நாள் தனியாக வரலாமே, அது இன்னும் வந்து எல்லாருக்கும் போய் சேருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இல்லையா. ஸோ அதைத்தான் நம்ம நினச்சோம். ஒரு 4 நாள் கழித்து வர்றதுங்கிறது பிரச்சனை இல்லையா. உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னோடனே முதல்ல எல்லோருமே வந்து இது வந்து அரசியல் ரீதியாக படத்தை முடக்க பார்க்குறாங்க, ரெட் ஜெயின் தான் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே நாளில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னோன்னே இது கன்ஃபார்மாக வந்து ரெட் ஜெயின்டோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க. ஸோ வந்து ரெட் ஜெயின்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா? இல்லை கட்டாயமா அதில் சம்மந்தமே கிடையாது. ஓகே. இன்னொன்று என்னென்னா, அந்த தியேட்டர் ஷேரிங் போடும்பொழுது பெரிய தியேட்டர் எனக்கு, சின்ன தியேட்டர் உனக்குங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். விஜய்க்கே எங்கே கோபம் வந்துச்சுன்னா, துணிவு வாரிசு ரிலீஸ் ஆகும்போது துணிவு ரெட் ஜெயின்ட் எடுத்திருந்தாங்க. அவங்க வந்து பல தியேட்டர்களில் வாரிசை வந்து சின்ன தியேட்டருக்கு மாற்றிட்டு பெரிய தியேட்டரில் துணிவை கொண்டு வந்தாங்க. ஓகே. அது இவங்க சார்பில் பல தியேட்டர்கள்ட்ட பேசும்பொழுது வேறு வழி இல்லாமல் அதுக்கு வந்து துணிவை அவங்க போட வேண்டியதாக போச்சு. அதில் அவருக்கு ஒரு பெரிய வருத்தம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து அவர் அரசியலில் இப்படி இறங்கி அடின்னு அடிக்கிறது இல்லையா. அப்போ பர்சனலாக ஒரு விஷயமும் இருக்குது கட்டாயமாக நீங்கள் திரும்ப திரும்ப சீண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் எடுத்து நிற்கணும்னு தோணும்ல, அதுதான் அவர் விஷயத்தில் நடந்துச்சு. பட் இதில் வந்து அவ்வளோ பெரிய ப்ரெஷர்லாம் அவங்க கொடுக்கல. இன்னொன்று வந்து இந்த படத்தை பல பேர் கொடுத்து பிரச்சனை பண்ணாதான் படம் இன்னும் பெரிய அளவில் பூஸ்டப் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஒன்றும் பண்ணலை. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, 2 படமும் வந்த பிறகு இந்த தியேட்டர், பெரிய தியேட்டர் சின்ன தியேட்டர்னு கட்டாயமாக ஒரு பிரச்சனை வரும். அந்த நேரத்தில் பராசக்தியை பெரிய தியேட்டரில் போட்டு சின்னதுக்கு மாற்றணும்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல. மெயினாக வந்து அவங்களோட நோக்கம் வந்து கடைசி படம் அப்படிங்கிறனால எல்லோருமே பார்ப்பாங்க. விஜய் ரசிகரையும் தாண்டி சாதாரண மக்களும் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷனை வந்து பெரிய அளவில் போயிடக்கூடாது, ஒரு பெஞ்ச் மார்க் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதுதான் அவர் சொல்கிறாருல்ல, திரையுலகத்தின் உச்சத்தை விட்டு வர்றேன்னு சொல்கிற வார்த்தையை பொய்யாக்கணும்னு நினைக்கிறது. அதுதானே அரசியல். அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, அது அரசியல். அந்த அரசியலில் முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் நம்ம அடக்கி வைக்கணுமோ அது பண்ணுவாங்க. அதுக்கு ஒரேடியாக பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வெட்ட வெளிச்சமாக ஒரு அழுத்தத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கே விபரீதமாக முடியும். அதனால் அதையும் வெட்ட வெளிச்சமாக செய்ய மாட்டாங்க. சும்மா அபிகபிளாக எங்கேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். விஜய் ரசிகர்களோட தாக்குதலுக்கு உள்ளாகும் அப்படின்னு சிவகார்த்திகேயன்லாம் தோணலையா? கட்டாயமாக தோணிருக்குங்க. அதுதானேங்க ப்ளஸ்ஸு. இன்றைக்கி பல பேர் நெகட்டிவாவது நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிடணும்னு நினைக்கிறாங்கல்ல. நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அதிகமாக அப்படி தான் இருக்காங்க நிறைய. ஆமாம், சோசியல் மீடியாவில் பல பேர் வந்து ஒரு அட்டென்ஷனை நம்ம மேலே கிரியேட் பண்ணணும், எதையாவது ஒன்று ஏடா கூடமாக பேசணும், அதன் மூலமாக நமக்கு ஒரு புகழை தேடிக்கணும்னு நினைக்கிற கூட்டம் இங்கே பெருகிட்டே இருக்குது. அப்போ யார் பெரிய ஆளாக ஒரு சட்டையை பிடிச்சோம்னா நம்மளும் பெரிய ஆள்னு நினைக்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் சிவகார்த்திகேயன் எப்படி நினைப்பார்? இப்படி தான் நினைப்பார். அதே போல் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் சமீபத்தில் முடிஞ்சது. போன பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்னவர் இந்த பிறந்தநாளுக்கு ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. உண்மையிலே என்ன காரணம் சார்? இல்லைங்க, எப்போவுமே உறவுங்கிறது இருபுறமும் இருக்கும். ஒரு புறம் மட்டும் இருந்தால் அது உறவு கிடையாது. ஸோ அப்படி தான் வந்து ரஜினியை பொறுத்தளவுக்கு ஆயிடுச்சு.
இப்போ ரஜினி இவருக்கும் சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து வந்துச்சு, விஜய் வந்து வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவிக்கலைங்கிற வருத்தம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கு தான் இந்த காக்கா கழு கதையெல்லாம் அவர் பயங்கரமாக சொல்லி பிரச்சனையை எங்கேயோ கொண்டு போயிட்டார். ஓகே. ஒரு கட்டத்தில் விஜய் உணர்ந்து சரி ரைட்டு என்னப்போ நீங்களே சூப்பர் ஸ்டாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார்லாம் சொல்லி ஒரு முற்றுப்புள்ளியை வச்சார். அதற்கப்புறம் அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு ஒரு பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லும்போது அந்த உறவு இணக்கமாக தொடர்ந்தால் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கரூர் துயரத்தப்போ ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு. கட்டாயமாக அவர் ஒரு கருத்து சொல்ல வேண்டியது முக்கியம்தான். ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கும் பொழுது ரஜினியுடைய கருத்து என்ன, கமலுடைய கருத்து என்னன்னு அறிய ஊடகங்கள் விரும்புவாங்க, மக்கள் விரும்புவாங்க. அவர் பண்ணிட்டார். ஆனால் எல்லாத்துக்கும் அப்படி பண்ணுறாருன்னா இல்லை. ஓகே. நாட்டில் நடக்கிற எவ்வளோ பிரச்சனைகளுக்கு ரஜினி எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஒரு கருத்தை பதிவிடுறாருன்னா இல்லை. அப்போ விஜய் தொடர்பான ஒரு விஷயத்துக்கு மட்டும் முதல்ல வந்து பதிவிடுறாரு அப்படிங்கிற கோபம் விஜய்க்கே வரும்ல. ஓகே. ஸோ அதன் காரணமாக தான் இந்த முறை அவர் வாழ்த்தே சொல்லலை. இளையராஜா ஃபங்க்ஷனில் வந்து மறைமுகமாக விஜய் பேசினார், அது கூட ஒரு காரணமாக இருக்குமா? இருக்கலாம். எல்லாமே நேற்று வந்து புதிய கட்சி கூட இன்னைக்கு சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு இருக்காருல்ல. அப்போ அவருக்கு வந்து என்னடா இப்படி பண்ணுறாரு, எதுக்கு நாம் வந்து இன்னும் எதிரின்னா டைரெக்டாக எதிரி தான், நண்பன்னா ஒரே அடியாக நண்பன் தான். இந்த ரெண்டுமா இல்லாமல் நடுவாப்பில் நிற்கிறது இருக்குல்ல மையமாக, அது வேண்டாம்னு நினைக்கிறாரு கொண்டு. இப்போ விஜயை பொறுத்தளவுக்கு ரஜினி ரசிகர்களுடைய வாக்கு நம்ம வந்து மொத்தமாக பெறணும் அல்லது குறைந்தபட்சமாவது வாங்கிடணும் அப்படின்னு நினச்சாருன்னா, ரஜினி விரும்புகிறாரோ இல்லையோ ரஜினி தொடர்பாக அவரை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது ஒரு வாழ்த்தை சொல்கிறதுங்கிறதெல்லாம் கட்டாயமாக நடந்திருக்கும். பட் அவரே வந்து வேணாம் என்ன நடந்துட போகுது, போட்டால் போடுறாங்க போடலன்னா போகிறாங்கன்னு கூட நினச்சிருக்கலாம். அதான் கேட்குறேன். இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதெல்லாம் லாஸ் இல்லை, ஆனால் விஜய் அவர்களுக்கு தான் எலெக்ஷனில் லாஸ் ஆகும். அதுதான் சொல்கிறேன். அப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கிறாருன்னா எங்கேயோ ஊண்டாயிருக்காருன்னு தானே அர்த்தம். முக்கியமாக இந்த கரூர் சம்பவத்தில் எல்லாரும் சேர்ந்து அடிக்கும்போது திரைத்துறையை சார்ந்தவர்களும் அடிக்கிறாங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல. ஸோ அதுதான் போல நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, ஆனால் அதுக்கெல்லாம் கருத்து சொல்லாதவர் விஜய்னு வந்தோடனே கருத்து சொல்கிறாரு அப்படின்னா, திரைத்துறையை சார்ந்தவர் வந்து கருத்து சொல்லி 41 பேர் இறந்துருக்காங்க, இந்த சம்பவத்தில் ஏன் வந்து ரஜினிகாந்த் அமைதியாக இருக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அதனால கூட சொல்லிடலாம் இல்லையா? இல்லை, அப்படி எல்லாத்துக்குமே சொல்லணும்ல. ஓகே, எல்லாத்துக்கும் தான் கேட்குறாங்க அவரை, இது ஏன் சொல்லலை அது ஏன் சொல்லலன்னு தொடர்ந்து கேட்டுட்டு நோ கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறாரா என்ன? கிடையாது இல்லை. அப்போ இதுக்கு மட்டும் சொல்லும்போது அவருக்கு கோபம் வரத்தானே செய்யும். நெகட்டிவாக பேசுறதுனால தான் ஈஸியாக பப்ளிசிட்டி கிடைக்குன்னு சொன்னோன்னே இவர் சமீபத்தில் தேவயானி கணவர் ராஜகுமார் பேசுனது தான் ஞாபகம் வந்துச்சு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் விக்ரம் நடித்த படம், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் துருவ் விக்ரம் நடித்தாதான் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். பைசன் படம் வந்து அவர் பட்டி தொட்டிலாம் வந்து ஹிட் ஆகிட்டார், ஆனாலும் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கு மாதிரியான படங்கள் நடிக்கணும், அவருக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? எல்லோரையும் வந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ என்ன தான் அவருடைய நோக்கம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி கிடையாதுங்க. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிறாரு அவர். ஆனால் பாசிட்டிவாக பேசுன மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது அவர் பேசுனது இது வரைக்கும் எல்லாமே. இல்லை, அவர் வந்து விக்ரமை வச்சு படம் பண்ணியிருக்காரு. அப்போ அவருடைய நடிப்பு குறித்து அவருக்கு ஒரு கருத்து இருக்குது. இப்போ யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவர் விக்ரம் பேசுனா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. விக்ரமை வைத்து படம் எடுத்தவர் அவர். அப்போ ஒரு க்ளோஸ்அப் காட்சி வைக்கும்போது அவர் முகத்தில் எக்ஸ்பிரஷன் இன்னும் வேணும்னு அவர் நினச்சிருக்கலாம், அது அவர்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் அவர் அனுபவிச்சது. அப்போ அவர் அனுபவித்ததை வெளியில் வந்து பொது வெளியில் சொல்கிறார். பட் துருவ் விக்ரம் பைசன் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறத விட விண்ணுக்கும் மண்ணுக்கும் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னு சொல்கிறது தான் கொஞ்சம் நமக்கு பிழையாக தெரியுது. அதாவது என்னென்னா, நான் கருத்து சொல்கிறேன், என் மனதில் பட்டதை நான் சொல்கிறேன், எடுத்துக்கலன்னா போங்கிற ஒரு முடிவோடு அவர் வந்து பேசுகிறாரு. அதில் இதை வச்சு அவர் வந்து ஒரு புகழடைந்து அதன் மூலம் ஏதோ மார்க்கெட்டில் வந்து அப்படி அவர் நினைக்கல. அப்படி ஒன்றும் ஒரு யூஸும் இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும். இன்னொன்று, அவருக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறது எனக்கு நேர விரயம்ங்கிறார் அவர். யாரோ கேட்குறாங்க, ஏதோ ரொம்ப வற்புறுத்தி கேட்கறதுனால ரைட்டு ஓகே வாங்கன்னு கூப்பிட்டு பேசினேன். பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுறாரு இல்லையா? ஸோ அதுவே ஒரு ப்ரொமோஷனுக்காக தானே, ப்ரொமோஷன் யுக்தி. அதுதான் இப்போ அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார், நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, நம்ம எல்லாருக்கும் நாள் முழுக்க உட்காந்தெல்லாம் பேச போகிறதில்ல, யாரோ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நம்ம பேசுகிறோம், மனசில் என்ன இருக்கோ அதை நம்ம பேசுகிறோம், எதுவும் உள்நோக்கம் இல்லைன்னு தான் அவரும் சொல்கிறாரு. பட் அது வந்து சோசியல் மீடியாவில் வெளிப்படையாக பேசுகிறது பெரிய பிரச்சனையாக மாறுது. இதனால தேவயானி தான் லிங்க் பண்ணி தேவயானி எப்படி இவங்களாம் வாழ்றாங்க அப்படிங்கிற இதில் பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா? தேவயானி என்ன நினச்சிருப்பாங்க இதை பற்றி சொல்ல முடியாது. அந்த கேரக்டரே கூட அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க, வளவளன்னு பேசுவாங்க, அது கூட சில பேருக்கு பிடிக்கலாம் இல்லையா? அப்படி கூட அவங்க போயிருக்கலாம்ல. ஓகே, ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்கள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி.